ஓம் அநேக சிஷ்ய சம்பூஜிதாய நமஹ. பல சீடர்களால் வழிபடப்பட்டவருக்கு வழிபடப்படுபவருக்கு நமஸ்காரம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுக்கு பல சீடர்கள், துறவி சீடர்கள், பிரம்மச்சாரி சீடர்கள், இல்லறத்தார், எத்தனையோ பேரு சுவாமிஜி கிட்ட சாஸ்திரங்களை முறையாக பல வருடங்கள் தொடர்ந்து கற்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள், பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கும் பல இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சுவாமிஜி நன்றாக வழிபடப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் சுவாமிஜியை பூஜை பண்ணாத நாளே இல்ல அப்படின்னு சொல்ற பல சீடர்கள் உண்டு. ஒரு குரு என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கார். 2 விஷயம். ஒன்று, அதிகத தத்துவக, மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்கு அறிந்து அதில் நிலைத்திருப்பவராக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இது சுவாமிஜிக்கு அப்படியே பொருந்தும். இரண்டாவது, சிஷ்ய ஹிதாய உத்யதக சததம், எப்பொழுதும் சீடருடைய நலனிலேயே அக்கறை கொள்பவராக இருக்க வேண்டும். இதை நம்ம நன்றாக பார்க்கலாம். ஒவ்வொரு சீடருக்கும் என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து, அதனாலதான் குருவை அம்மா, அப்பா, நண்பன் எல்லாமாவும் சொல்றோம். இப்ப சுவாமிஜியோட சீடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் போய் கேட்டா ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படிலாம் சுவாமிஜி அறிவுரை சொன்னாங்க, என்னவெல்லாம் உதவிகள் செய்தாங்க, எப்படியெல்லாம் நமக்கு உள்ள தடைகளை நீக்கினார்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சுவாமிஜி உறுதுணையாக, ஒரு குரு என்பவர் எப்படி இருக்கணும்னா, சீடனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஐயங்களை போக்குறது மட்டுமில்ல, கலக்கத்தை நீக்கி ஒரு ஆனந்தமாக நிம்மதியாக வாழ வைக்கக்கூடியவர் தான் குரு. அமைதியான ஆனந்தம், அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள்னு சுவாமிஜி சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாருடைய குறிக்கோளும் அதுதான். தான் அந்த அமைதியான ஆனந்தத்துல நிலைச்சிருந்தார், அதை நமக்கும் உணர்த்தினார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளும் அந்த அமைதியான ஆனந்தத்தை உணர்வதற்கு தான் இந்த இத்தனை சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி தர்மமா வாழணும்னு சொல்லி கொடுத்தார், ஈஸ்வர பக்தியை சொல்லி கொடுத்தார். இப்படி பல சீடர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில சுவாமிஜி நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு பங்கை வகிக்கிறார். ஒரு இடம் சுவாமிஜிக்குன்னு நீங்காத ஒரு இடம் எல்லாருடைய மனசுலயும் உண்டு. எத்தனையோ சீடர்கள், அதுல பலர் நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எங்கெங்கயோ இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து பல ஊர்களிலும் பல வருடங்களாக சுவாமிஜிட்ட கேட்கிறவங்க உண்டு. அவர்களால் வழிபடப்படுபவர் சுவாமிஜி. ஏன்னா ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அப்படின்னு சொல்லாம நம்ம எந்த பூஜை ஜபம் எதுவும் தொடங்குறது இல்ல. இப்ப இந்த குருங்கிற ஸ்தானத்துல குரு பரம்பரையோடைய ஒரு பிரதிநிதியாக சுவாமிஜி இருக்காரு இல்லையா? அப்ப அந்த இடத்துல எப்பயும் நம்ம சுவாமிஜிக்கு நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு சீடரும் என்கிட்ட நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, வீட்டுல போட்டோ எல்லாம் வச்சு நான் சுவாமிஜிக்கு தினம் பூஜை பண்றேன் அப்படி சொல்றவங்க நிறைய உண்டு. பூஜை பண்றது மட்டும் இல்ல, பெரிய பூஜை, ஞான பூஜைன்னு சுவாமிஜி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் கற்றுக் கொடுத்த சாஸ்திரங்களை இடைவிடாமல் கற்றல், சாஸ்திரங்களை நன்றாக படித்து, அவர் சொல்லிக் கொடுத்த ஜபங்களை செய்து, அவர் சொன்ன மாதிரி பாராயணம், தினம் கீதை ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்றது, பூஜை பண்றது, பஞ்சமகா யஜ்யங்கள் பண்றது, தர்மமா வாழறது, சாமானிய தர்மத்தை கடைபிடிக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, எல்லார்கிட்டையும் அன்பாக இனிமையாக பழகிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, இது போன்றவையும் சுவாமிஜி நமக்கு உபதேசித்த விஷயங்கள் தானே. இதெல்லாம் கடைபிடிக்கிறது கூட ஒரு வகையில சுவாமிஜிக்கு செய்கின்ற பூஜை தான். ஏன்னா பூஜைங்கிறது தனியா மலர்கள் எல்லாம் இட்டு நைவேத்தியங்கள்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பூஜை பண்றோம். அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையே, ஒவ்வொரு கணமும் நாம் விடுகின்ற ஒவ்வொரு சுவாசமும், நம்முடைய ஒவ்வொரு இயக்கமும், எண்ணமும், சொல்லும், செயலும் எல்லாம் அந்த சுவாமிஜிக்கு அர்ப்பணம். அவரால தானே, குருவால தானே நமக்கு இத்தனை நிம்மதியான அமைதியான ஆனந்தத்தை உணர முடிகிறது. வாழ்க்கையில நம்மளும் நன்றாக வாழ்ந்து பிறரையும் நன்றாக வாழ்வதற்கு நம்மளால் உதவி செய்ய முடியும்னு சொன்னா அதற்கு குரு அருள் வேண்டும். அந்த குருவின் அருள் பூரணமாக கிடைக்க பெற்றவர்களாக இருப்பதால் தான் எல்லாரும் மனசுக்குள்ள சுவாமிஜியை பூஜை பண்றாங்க. இன்னி கூட ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுது அதை நினைக்கும் போது அது சுவாமிஜிக்கு செய்கின்ற பூஜை அப்படிங்கிற ஒரு மனோபாவனை, ஒரு ஆட்டிடியூடோட தான் பண்றோம். ஆக அநேக சிஷ்ய சம்பூஜிதாய நமக, பல சிஷ்யர்களால் சுவாமிஜி நாள்தோறும் வழிபடப்பட்டு கொண்டே இருக்கிறார். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.